Hi friends, welcome to Avantika Zone. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போற ரெசிபி மட்டன் சுக்கா ரெசிபி. அதுக்கு நான் 1/2 kg மட்டன் எடுத்துர்க்கேன். மிக்சர் பீசஸ், போன்லெஸ் எல்லாமே கலந்த மாதிரி ஒரு 1/2 kg மட்டன் எடுத்துர்க்கேன். இதுக்கு நான் 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை நீங்க 7 ல இருந்து 8 விசில் வர மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதை வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு இது இந்த தண்ணியோடவே தான் நாம் யூஸ் பண்ண போகிறோம் மட்டன் சுக்காவுக்கு. ஸோ தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாமல் அந்த தண்ணியோடவே எடுத்து வைங்க. இப்போ நாம் இந்த மட்டன் சுக்காவுக்கு நம்ம ட்ரையாக ஒரு மசாலாவை ரோஸ்ட் பண்ணி அரைக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் நான் 2 டீஸ்பூன் முழு தனியாக சேர்த்துருக்கேன், 2 டீஸ்பூன் மிளகு, 2 ஏலக்காய், 4 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துருக்கேன், 2 சின்ன சைஸ் பட்டை, 1 டீஸ்பூன் சீரகம், 3 லவங்கம் சேர்த்துட்டு இதை நல்லா வாசனை வர மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வாசனை வர மாதிரி வறுத்துட்டு நாம் அப்படியே ஆற வச்சுடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு இதை நாம் மிக்சர் ஜாரில் ட்ரையாக பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். தண்ணி எதுவும் சேர்த்துக்காமல் ட்ரையாக பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதையும் நம்ம மட்டன் சுக்காவுக்கு யூஸ் பண்ண போகிற மசாலாவே இது மட்டும்தான். இதுக்கு நான் 250 கிராம் சின்ன வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க, இல்லை ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் நான் 4 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூடவே 3 பச்சை மிளகாவும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா ஒரு பாதி அளவுக்கு சுருண்டு வதங்கினதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துனதுக்கப்புறம் அதையும் ஒரு 5 மினிட்ஸ், அதாவது அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நாம் இதில் வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா மட்டன், நம்ம அந்த தண்ணியோடவே இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மட்டன் பீசஸை அந்த தண்ணியோடு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்க. இப்போ 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நாம் இதில் அரைச்சி வச்சுருக்க மசாலா பவுடரை ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த மசாலா பவுடர் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் தண்ணி எதுவும் சேர்த்துக்காதீங்க. நம்ம மட்டனில் வெந்து வந்த தண்ணியே இதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மசாலா பவுடரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்பவும் லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேம்லேயே இன்னொரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிங்கன்னா நம்ம அந்த மசாலாலாம் சேர்த்துணும் இல்லைங்களா, அந்த மசாலா பவுடர் நல்லா அந்த மட்டனில் நல்லா கோட் ஆகிருக்கும். இப்போ நாம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணிங்கன்னா, அதாவது உங்களுக்கு நல்லா ட்ரையாக இருக்கணும், சுக்கா பதத்துக்கு வரணும், அது வரைக்கும் நீங்கள் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கிட்டு கூடவே கடைசியாக ஒரே ஒரு பிடி கருவேப்பிலை, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கருவேப்பிலையை சேர்த்து இறக்கிட்டிங்கன்னா நம்மளோட சூப்பரான மட்டன் சுக்கா ரெசிபி ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அவந்திகா ஜோன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.